அதாவது அஜய் அப்புறம் செல்வி அவருடைய மனைவி, இவங்க 2 பேர்த்துக்குமே கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. ஸோ அவங்களுடைய மனைவி வந்து 5 மாதமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சொந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். பட் ஆனால் அவங்க 2 பேரும் தங்கி இருக்கிறது மதுரையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கிட்டு இருந்தாங்க. லைக் அவங்க ஏதாவது ஃபெஸ்டிவல், ஏதாவது ஒரு ஹாலிடே அப்படின்னா வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிடுவாங்க. அங்கே தான் போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்பயே கொஞ்ச நாளாக அவங்களுடைய பாட்டி, அதாவது அஜயோடைய பாட்டி ஒரு 3 மாதமாக முடியாமல் இருக்காங்க. அவங்களுடைய பாட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸாக இருந்து அவங்க பாட்டி இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போய் இவங்களும் வந்து அந்த இறுதி சடங்குலாம் போய் முடிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு அந்த நாள் அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் நார்மலாக தான் போகுது. இவங்களும் வந்து அடுத்து அவங்களோட லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு 2-3 மாதம் போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டு இருந்தப்போ தான் அவங்களுடைய, அதாவது செல்வி, நம்ம அஜயோடைய மனைவி, அவங்க கண்ணுக்கு நம்ம அஜயோடைய பாட்டி தென்படுறாங்க. இந்த சம்பவம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டி இறந்து போய் 5 மாதம் கழிச்சு, லைக் இவங்க வந்து மாசமாக இருக்காங்க இப்போ 5 மாதம். ஸோ அவங்களுடைய பாட்டிக்கு வந்து இவங்களுடைய மயனை பார்க்கணும், அதாவது இவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு பயங்கர ஆவலாக இருந்திருக்காங்க முன்னாடியே. அதை பார்க்காம போன இன்னும் ஏக்கமோ என்னமோ தெரியல, அவங்க மறுபடியும் வந்து இவங்கள பார்த்துருக்காங்க. ஸோ இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அப்போ நைட்டு அவங்க வீட்டில் வந்து நம்மளுடைய அஜய் இல்லை, லைக் எங்கேயோ வெளியே போயிருந்தார், வேலை விஷயமாவோ எதுக்கோ போயிட்டு இருந்தப்போ நம்மளுடைய செல்வி மட்டும் தான் வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க. லைக் இவங்க 2 பேர் மட்டும் தனி கொடுத்தோம், தனியாக தான் இருக்காங்க அப்பார்ட்மெண்ட்டில். அப்போ தான் ஒரு நைட் அஜய் இல்லாதப்ப ஹாலில் அவங்களுடைய பாட்டியை இவங்க பார்த்துருக்காங்க. செல்வி பார்த்ததுக்கப்புறம் மிரண்டு போய் ரூமில் கதவை சாத்தி உட்காந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அஜய் வந்ததுக்கப்புறமும் அஜய்கிட்ட இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்காங்க அந்த செல்வி, இப்படி நான் அவங்க பாட்டியை பார்த்தேன் அப்படி இப்படின்ட்டு. அஜய் என்ன நினைச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ப்ரெக்னன்சி டைமில் ஹெலோசினேஷன்லாம் நிறையா வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதை பெருசாக எடுத்துக்காமல் கேஷுவலாக விட்டுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு லைக் அதுக்கப்புறம் நார்மலாக அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து ஹாஸ்பிட்டல், வீடு அப்படின்னு சொல்லிட்டு லைக் நார்மலாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு அமாவாசை வருது. லைக் அதுக்கடுத்த அமாவாசை, அந்த அமாவாசை வர்றப்ப இதே மாதிரி அவங்களுடைய பாட்டியை மறுபடியும் நம்மளுடைய செல்வி பார்க்குறாங்க ஹாலில் வச்சு. அவங்களுடைய பாட்டி ஹாலில் உட்காந்துருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்மளோட செல்வினாலும் ஃபஸ்ட்டு பயந்தாங்க. லைக் 2வது வந்து அவங்க பாட்டி மாதிரி தெரிஞ்ச உடனே செல்வி நின்றுட்டு எதுக்கு வந்திருக்கீங்க, ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இதுக்கெல்லாம் எதுக்குமே அவங்க பாட்டி பதிலே சொல்லலை. சடனாக அவங்க பாட்டி உருவம் மறைஞ்சு போயிடுது. லைக் அது ஒரு ஷேடோ மாதிரி சடனாக மறைஞ்சு போயிடுது. இதையும் நம்மளோட செல்வி அஜய்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அஜய் இதையும் கேஷுவலாக எடுத்துட்டு விட்டுடுறாரு. இதே மாதிரி இதுக்கு அடுத்த வருஷம் அமாவாசையும் வருது. அப்பையும் இதே மாதிரி அவங்க பாட்டி மேபி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி, நம்மளுடைய அஜயோடைய மனைவி, அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அமாவாசை நைட்டு அன்னைக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் ஹாலில் உட்காந்துருக்கப்போ தான் சடனாக அவங்க பாட்டியோடைய ஷேடோ வருது. அதை பார்த்தவொடனே நம்ம செல்வி மிரண்டு போய் அப்படியே நின்று நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரே ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. லைக் அவங்க பாட்டி நம்மளுடைய செல்வி வயிற்றை டார்கெட் பண்ணி கையை நீட்டி ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் சொல்கிறாங்க, கழுத்தில் கயிறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேடோ அவங்க பாட்டி உருவம் அப்படியே மறைஞ்சு போயிடுது. இதை கேட்ட நம்மளோட செல்விக்கு ஒன்றுமே புரியலை. இவங்க என்ன சொல்ல வராங்க, நம்ம குழந்தைய அப்படி இப்படின்னு அவங்களும் நிறைய ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தாங்க. லைக் எதுவுமே பிடிபடலை அந்த இதுக்கு என்ன அப்படின்னு அர்த்தம்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் அவங்க டாக்டர் செக்கப் போயிருக்காங்க. அவங்க பிள்ளையை பார்த்து சொன்னாட்டி மேபி ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அதே மாதிரி அவங்க போய் டாக்டர்கிட்ட கேட்டோன்னே அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையுடைய பொசிஷன் வந்து சரியில்லை, குழந்தை உங்களுடைய அந்த குடல் வந்து கழுத்தை சுற்றி இருக்குது. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. லைக் குழந்தை சின்னதாக இருக்கனாட்டி இப்போயே நம்ம பார்த்தனாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுவே லேட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சிவியராக இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொன்னார். இதை கேட்டோன்னே நம்ம பிரியா பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. லைக் இதுக்கு தான் பாட்டி அந்த மாதிரி சொன்னாங்களோ அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் நார்மலாக லைஃப் போயிட்டுருக்கு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த அமாவாசையும் வருது. அதே மாதிரி அவங்க பாட்டி அப்பியர் ஆகுறாங்க. அப்பியர் ஆகி அப்பையும் இந்த மாதிரி எப்படி படுக்கணும், எப்படிலாம் வந்து இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா நம்மளோட செல்விக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம செல்வியும் புரிஞ்சுக்கிட்டு
நம்ம பாட்டி வந்து நல்லது தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புரிஞ்சு அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து செல்வி அஜய்கிட்ட சொன்னாங்க. பட் ஆனால் அஜய் இதுக்கப்புறமும் நம்பவே இல்லை. இப்படியே நாட்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. போனதுக்கப்புறம் ஒரு நாள் நம்மளுடைய செல்விக்கு டெலிவரியும் ஆகுது. குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு. இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேபி உண்மையிலே வந்து அவங்க பாட்டி வந்து தான் அப்படி சொன்னாங்களா, இல்லை லைக் வேறு எதுவாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஏதாவது ஹாரர் த்ரில்லர் சம்பவம் நடந்துருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லையா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஒரு ஃபாலோவை தட்டி விட்டு அதில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களோட ஸ்டோரியை போடுறேன். நம்ம கார்த்தி அவர் வந்து 25 வயசு ஆகுது அவருக்கு. அவர் வந்து சென்னையில் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையிலே அவருக்கு ஒரு 1 மந்த்துக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறாங்க. அவருடைய ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் கும்பகோணம். கும்பகோணம்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம். அது வந்து ஒரு ஓல்டு ட்ரெடிஷ்னல் தமிழ் கல்ச்சரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஏரியா எல்லாமே. லைக் அந்த மாதிரி ஒரு ஊர் தான் அவங்க ஊர். அவர் போய் 1 மாதமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாலியாக அவர் ஊரில் நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். பட் ஆனால் அவருக்கு தெரியாது அங்கே போனதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு. அவர் அங்கே போனதுக்கப்புறம் அவருக்குன்னு தனியாக லைக் ஒரு சின்ன வீடு, அதாவது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும், அவங்களுடைய சித்தி வீடு. அங்கே வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அந்த வீட்லேயே இறந்துருக்காங்க. பட் அதெல்லாம் கடந்து வந்தாச்சு, 30 வருஷம் ஆச்சு இல்லையா, அதெல்லாம் மறந்துட்டு எல்லோரும் அந்த வீட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் நம்மளோட கார்த்தி போய் அங்கே இருந்தப்போ நிறையா சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கார்த்தி போன நாளே தூங்கி எழுந்திரிச்சு காலையில் கண்ணாடியை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. அவருடைய நெற்றியில் ஒரு குங்குமம் இருக்குது. அதை பார்த்தவொடனே நம்ம கார்த்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம இப்போ குங்குமம் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வச்சுருந்துருப்போம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதே மாதிரி 2வது நாளும் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறாரு, நெத்தியில் குங்குமம் இருக்குது. 3வது நாளும் பார்க்குறாரு, குங்குமம் இருக்குது. அதே மாதிரி 5-6 நாள் போகுது, குங்குமம் இருக்குது. ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருக்கையில் கரெக்டாக 2:30-3 மணி இருக்கும். அந்த 3 மணி டயத்தில் அவருக்கு ஒரு வாசனை வருது. அதாவது சாம்பிராணி வாடை பயங்கரமாக வருது. அவரும் என்னடா சாம்பிராணி வாடெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னான்னு பார்த்தா பூஜை ரூமில் இருந்து புகையாக வருதுன்னா சாம்பிராணி புகை. அதை பார்த்த உடனே நம்மளோட கார்த்தி பயந்து போயிடுறாரு. ஏடா அது பூஜை ரூம்லேருந்து சாம்பிராணி புகையாக வருது, நம்ம போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கு யார் சாம்பிராணி புகை போடுறா? அதுவும் இல்லாமல் அங்கே விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே நம்ம கார்த்தி பயங்கரமாக பயந்து அவங்க அம்மாட்ட போய் இதெல்லாம் சொல்கிறாரு. நடந்த எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இறந்து போன நம்மளோட சொந்தக்காரங்க ஆவி அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க எப்பயுமே 3 மணிக்கு பூஜை பண்ணுவாங்க, அதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. இதை கேட்டோன்னே நம்ம கார்த்தியும் இதெல்லாம் நம்பவே இல்லை. லைக் அவங்க அம்மா சொன்னாங்க அப்படி எல்லாத்தையும் எடுத்து சொன்னதுக்கப்புறம் நம்ம கார்த்திக்குமே லைட்டாக வந்து டவுட் வர ஆரம்பிச்சிச்சு, ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாளும் நம்மளோட கார்த்தி அங்கே போய் தூங்குறாரு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாளும் வாடை வருது, சாம்பிராணி வாடை தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்டுக்காமல் படுத்து கிடக்காரு. அப்போ தான் சடனாக கதவை தட்டுற சவுண்டு கேட்குது. நம்மளோட கார்த்திக்கு இன்னமும் அவங்க அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்து பயமாக பதட்டமாக எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அதே மாதிரி ஹாலில் நின்று பார்க்குறாரு. பூஜை ரூமில் அதே மாதிரி விளக்கு எரியுது, சாம்பிராணி புகை வந்துக்கிட்டு இருக்கு. என்ன தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெயிட் பண்ணி அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுவும் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சடனாக பூஜை ரூமில் மணி அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. அந்த சவுண்டு கேட்டோன்னு நம்ம கார்த்தி பயங்கரமாக பயந்து தெரிச்சு ஓடிடுறாரு அவருடைய வீட்டுக்கு. அவருடைய வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட இதெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அவங்க இத்தனை வருஷமாக யார் கண்ணிலையும் தென்படாமல் எந்த ஒரு இதையுமே செய்கையுமே காட்டாமல் இருந்தாங்க. நீ வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அவங்க உன்ட்டு ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கார்த்தியோ இதெல்லாம் சுத்தமாக நம்பிக்கையே இல்லாமல் மறுபடியும் அவர் சென்னைக்கே திரும்பி போயிடுறாரு. இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஏதாவது அமானுஷமான ஹாரரான சம்பவம் நடந்துருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லையா என் இன்ஸ்டாகிராம் ஐடியா ஒரு ஃபாலோவை தட்டி விட்டு அதில் சொல்லுங்கள். அடுத்து வர வீடியோவில் உங்களோட ஸ்டோரியை சொல்கிறேன். நானும் என்னுடைய 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்படி பிளான் பண்ணது தான் கொடைக்கானல். கொடைக்கானல்னாலே உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது அழகான அந்த லேக்கு, அழகான அந்த பூ, மிஸ்ட்டு, ஃபாகு அப்படின்னு இயற்கையாக செம்மையாக இருக்கும் கொடைக்கானல். அதான் ஞாபகம் வரும். பட் நாங்கள் போனப்போ அங்கே பார்த்ததே வேறு. அது எதனால் அப்படின்னா நாங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு தான் அது. நாங்கள் முன்ன பின்ன தெரியாமல் ஒரு இடத்துல ஒரு ரெசார்ட்டில் போய் ரூம் புக் பண்ணிட்டோம். நாங்கள் போனது ஒரு சீசன் டைம் அப்படின்றதுனாட்டி அப்போ ரூம் கிடைக்கவே பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச ரூமை விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு ரூம் சொன்னார். அங்கேயே இன்றைக்கி தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஓகே சொல்லிட்டோம். போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது கொடைக்கானல் கொஞ்சம் தள்ளி வில்லேஜ் சைடு அப்படின்னு. சரி இருந்துட்டு போவோம், ஒரு 3 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஓகே சொல்லி கிளம்பிட்டோம். பட் அந்த சைடு லைட் எந்த ஒரு ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே இருக்காது. ரோடு கூட அங்கிட்டலாம் சரியாக இல்லை. செம்ம டார்க்காக அந்த ரெசார்ட்டுக்கு போகிற வழியே பயமாக இருந்துச்சு. அப்படி நாங்கள் போய்கிட்டு இருக்கல என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரூம்லாம் எதுக்குடா, வழியே பயங்கரமாக இருக்குது, வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னான். பட் நான் தான் இதில் என்னடா இருக்குது, வாடா பார்த்துக்குவோம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர்த்தையும் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனதுக்கப்புறம் மொதல் நாள் நைட்டு எதுவுமே நடக்கலை. நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொடைக்கானல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஃபுல்லாக போய் அன்றைக்கி நைட்டு காலையில் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு 2வது நாள் தூங்குறதுக்கு ரெசார்ட்டுக்கு வந்தோம். நாங்கள் ரெசார்ட்டுக்கு காரை நிப்பாட்டிட்டு உள்ளக்க போனோம். உள்ளக்க போகையில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த அங்கிட்டு ரோடே கிடையாது, மண் தான் அப்படின்றனாட்டி அந்த சகதியாக இதாக தான் கிடந்துச்சு. சரின்னு சொல்லி நாங்கள் உள்ளே போயிட்டு மலைக்கு கதவெல்லாம் சாத்திட்டு பயங்கரமாக அந்த நெருப்பெல்லாம் பொருத்திட்டு கொஞ்சமாக குளிர் காஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு படுத்தோம். படுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு இடையில ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரையில் ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஜன்னல் சைடில் இருந்து ஏதோ ஒரு புரியாத பாஷையில் முணுமுணுக்கிற சவுண்டு எனக்கு கேட்டுச்சு நல்லா. நானும் வெளியே யாரோ நிற்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் பக்கத்தில் போய் என்ன தான் பேசுகிறாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து நல்லா உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தேன். பட் ஆனால் எனக்கு அந்த லாங்குவேஜ் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியலை. ஏதோ ஒன்று உளம்புற மாதிரி வேகமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த டயத்தில் அங்கே யாரா வர போகிறா அப்படின்னு என் ஃப்ரெண்டு என்னை கேட்டாங்க. சரின்னு சொல்லி நானும் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் விடிஞ்சு காலையில் நாங்கள் வெளியே போய் பார்த்தோம். இன்னொன்று என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போகையில் காரை சுற்றி கால் தடம், அதாவது அது நாங்கள் போட்டிருந்த அந்த கால் தடமே கிடையாது. அதை நாங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணோம். காரை சுற்றி பயங்கரமாக அந்த கால் தடம் இருந்துச்சு. வெறும் காரை சுற்றி மட்டும். அதை பார்த்ததுக்கப்புறம் எங்கள் எல்லாத்துக்கும் அல்லையே பிடிச்சிருச்சு. என்னடா இது, அப்போ நான் நேற்று கேட்ட சவுண்டு கண்டிப்பாக ஒரு மனுஷனோட தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் ஆனால் கன்ஃபார்மாக தெரியலை. சரி வேறு ஏதாவது விலங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சாலும் விலங்கோட கால் தரமாக அது இருக்க வாய்ப்பே கிடையாது. அது ஒரு மாதிரி ஆக்வேர்டாக இருந்துச்சு அந்த ஃபுட் பிரிண்ட்டு. சரி
அதெல்லாம் பார்த்தா பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்கள லைக் இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள மழுப்பி வண்டியில் ஏற்றி அதுக்கு அடுத்த நாளும் சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்த நாள் சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு வரையிலே என்னோடய ஃப்ரெண்ட் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி என்னெல்லாம் நடக்க போகுதோ என்னெல்லாம் ஆக போகுதோ அப்படி இப்படின்னு நிறையா பயப்பட ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் அன்னைக்கு அவங்க பயந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. நாங்களும் அந்த ட்ரிப்பை ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டோம். பட் ஆனால் இன்னவரே அங்கே நான் கேட்டது ஒரு மனுஷனுடைய சவுண்டா என்ன சவுண்டுன்னு தெரியல. எதுக்கு எங்கள் காரை சுற்றி அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது உண்மை. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இது மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஏதாவது ஹாரரான த்ரில்லரான சம்பவம் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லையா என்னோடய இன்ஸ்டா ஐடியை ஒரு ஃபாலோவை தட்டி விட்டு அதில் சொல்லுங்கள். உங்களோட ஸ்டோரியை அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நான் கடந்த ஒரு 3 to 4 வருஷமாகவே இந்த ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்த்துக்கிட்டு வரேன். பட் நாங்கள் இருக்கிற டிபார்ட்மெண்ட் வேறு, என்னைய அன்றைக்கி போட்ட டிபார்ட்மெண்ட் வேறு. புதுசாக கட்டடம் கெட்டனாட்டி எங்கள் வார்டு எல்லாத்தையும் அப்படியே சேஞ்ச் பண்ணாங்க. இடம் சேஞ்ச் பண்ண அந்த சைடு ஆல்ரெடி வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்த இடம். லைக் அந்த இடத்துல நிறையா பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு நானும் கேள்விப்பட்டேன். நிறையா பேர் இறந்துருக்காங்க. அந்த இடத்துல முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கன்சீவாக இருந்த ஒரு உமன் இறந்து போயிருக்காங்க அப்படின்றத சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்துச்சு. செத்தவங்களாம் திரும்பி வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கேஷுவலாக விட்டுட்டு போயிட்டோம். பட் ஆனால் அன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டு ஃபஸ்ட்டு டே. அப்போ தான் நாங்கள்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருக்கையில் சடனாக ஒரு சவுண்டு நாங்கள் உட்காந்துருந்த ரூமுக்கு பக்கத்து வெளியில் தான் அந்த சவுண்டு கேட்டுச்சு. என் கூட இருந்தவங்க என்ன சவுண்டு அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனாங்க. பார்த்து அவங்க சடனாக பயங்கரமாக கத்துனாங்க. நாங்கள் எல்லோரும் அரண்டு போய் வெளியே போய் அவங்கள போய் பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கனுக்குள்ளே அந்த மரத்துக்கு பக்கத்தில் வெள்ளை கலரில் யாரோ ஒரு லேடி நின்று என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களாம் அதை நம்பவே இல்லை. என்னக்கா நீங்கள் சும்மா சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் வேறு யாரையா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி அதுக்கடுத்து 2-3 நாள் கழித்து இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம்லாம் வேற ஒருத்தவங்களுக்கு நடக்கிற நாட்டி நான் இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நம்பாமல் தான் இருந்தேன். பட் ஒரு நாள் நைட்டு அதே மாதிரி நைட் ஷிஃப்டில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நான் இருந்த ரூமுக்கு வெளியே என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளியே எட்டி பார்த்தேன். அப்போ அந்த அக்கா சொன்ன அதே மாதிரி மரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஒயிட் கலர் சேரீ போட்டிருக்க ஒரு லேடி அங்கக்குள்ளே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தப்பே நான் பயத்தில் உறைஞ்சிட்டேன். யாரா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மெதுவாக அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி காலை எடுத்து வச்சேன். அப்போ அவங்க என்னை பார்த்து, தம்பி என்னுடைய குழந்தைய பார்த்தியா அப்படின்னு கேட்டாங்க. இது கேட்டவுடனே எனக்கு பதட்டத்தில் என்ன பண்ணணும்னே தெரியல. நீங்கள் யார், எதுக்கு இங்கே இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க எதுவுமே சொல்லாமல் கீழே குனிஞ்ச மணியுமே என் குழந்தைய பார்த்தீங்களா அப்படின்னு மறுபடியும் கேட்டாங்க. இதை பார்த்தவுடனே கேட்டவுடனே பயத்தில் திரும்பி கூட பார்க்காம அங்கேருந்து ஓடினேன்னா அதுக்கடுத்து
நைட் ஷிஃப்ட்லாம் என்னை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அன்னைக்கு நடந்த சம்பவம் அப்படி பயங்கரமான ஒரு சம்பவம். இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி உங்கள் லைஃப்லையும் ஏதாவது அமானுஷமாக ஹாரராக நடந்துருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லையா என்னோடய இன்ஸ்டாகிராமை ஒரு ஃபாலோவை தட்டி விட்டு அதில் சொல்லுங்கள். அடுத்த வர வீடியோவில் உங்களோட ஸ்டோரியை சொல்கிறேன். ரொம்ப வருஷமாக சென்னையில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். காலையில் ஆட்டோ ஓட்டுறத விட என்ன கேட்டால் நைட் ஆட்டோ ஓட்டினா எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஏன்னா பொதுவாக டிராஃபிக் கம்மியாக இருக்கும், அமௌண்ட்டு நம்ம அதிகமாக வாங்கலாம் ஒரு சவாரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் ஓட்டிக்கிட்டு இருந்தப்போ தான் ரீசண்டாக எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வந்துச்சு. ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போய் நானும் பிக்கப் பண்ணலாம் நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரே ஒரு லேடி, அது கரெக்டாக டைம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:20 இருக்கும் நைட்டு. அப்போ ஒரு லேடி இருந்தாங்க. நானும் அவங்கள்ட்ட எதுவுமே கேட்டுக்கல, எங்கே போகணும் அப்படின்னு மட்டும் சொன்னேன். அவங்க ஒரு பீச் சொன்னாங்க. அது என்ன பீச்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே சரின்னு சொல்லிட்டு நானும் ஏற்றின இடத்துல இருந்து கூப்பிட்டு போய் அவங்களையும் அந்த இடத்துல இறக்கி விட்டு காசை வாங்கிட்டு நானும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். அதே மாதிரி ஒரு 2 நாள் கழித்து ஒரு ரெக்வெஸ்ட் வருது அதே இடத்துல இருந்து. அது எங்கே அப்படின்னா ஈசிஆர் கிட்ட ஒரு இடம். அதே மாதிரி நானே போய் அவங்கள பிக்கப் பண்ணுறேன். பிக்கப் பண்ணால் அவங்க பார்க்க ஒரு ஆக்வேர்டாக இருந்தாங்க. எதுவுமே பேசாமல் கீழே குனிஞ்ச மாதிரி அவங்க கையில் ஏதோ வச்சு அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நானும் எதுவுமே கேட்டுக்கல, நீங்கள் எங்கே போகிறீங்க எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அன்றைக்கி நடந்த மாதிரியே மறுபடியும் போய் இறக்கி விட்றேன். நான் எப்போயுமே என் கையில் ஒரு வாட்சி போட்டிருப்பேன். அந்த வாட்சி அதுக்கு அடுத்த நாள் காணா போயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் அதை கேஷுவலாக விட்டுட்டேன். சரி வாட்சி நம்ம என்கிட்ட போட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு 2 நாள் கழித்து ஒரு ரெக்வெஸ்ட் வருது. அதே ஈசிஆர் கிட்ட அதே லேடி அதே டெஸ்டினேஷனுக்கு. சரின்னு சொல்லிட்டு நானும் போய் நிப்பாட்டி அவங்க ஏறி உள்ளே உட்காந்தாங்க. உட்காந்ததுக்கப்புறம் நான் பார்த்தேன் அவங்க கையில் ஒன்று நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, என்னுடைய காணா போன வாட்சி அவங்க கையில் மாட்டியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம கேட்போமா வேணாமான்னு எனக்கு ஒரு டவுட்டு. சரி கேட்போம் அப்படின்னு சொல்லி நானும் அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் இந்த வாட்சி எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க எந்த பதிலுமே சொல்லாமல் கீழே குனிஞ்சு ஆட்டோ பின்னாடி உட்காந்துருந்தாங்க. நான் ஆட்டோவை சடனாக அப்படியே நிப்பாட்டினதுக்கப்புறம், நீங்கள் யார், எதுக்கு நைட்டுலாம் அங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே இருந்த அந்த கேள்வியை அவங்கள்ட்ட கேட்டேன். எதுக்கு நீங்கள் போகிறீங்க, ஏன் வாட்சி நீங்கள் எப்படி எடுத்தீங்க அப்படின்னு. அவங்க எதுவுமே பதிலே சொல்லலை. ஆட்டோவை விட்டு அங்கே இறங்கி அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தப்ப எனக்கு என்னமோ வேறு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. யார் இவங்க, எதுக்கு இப்படி போகிறாங்க, ஏதோ தப்பாக படுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். பட் ஆனால் அவங்க எந்த பதிலுமே சொல்லலை. நான் பேசிக்கிட்டே இருக்கையில் அவங்க திரும்பி நடக்க ஆரம்பித்தாங்க. நடந்து போனவங்க ஒரு 10 to 15 மீட்டர்ஸ் தான் நடந்திருப்பாங்க. நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன், ஆளே காணா. எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு இன்ன வரையும் எனக்கு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்து 2 நாள் எனக்கு பயங்கரமான காய்ச்சல். இதெல்லாம் நான் சொன்னால் என்னை யாருமே நம்ப மாட்டேன்ட்டாங்க, இன்க்ளூடிங் மை ஒய்ஃப். நான் சொன்னப்போ யாருமே நம்பலை. பட் ஆனால் இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். அவங்க யார் என்னன்னு சுத்தமாக தெரியல. இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஏதாவது அமானுஷமாக ஹாரராக த்ரில்லராக நடந்துருந்துச்சு அப்படின்னா கீழே
கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லையா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஒரு ஃபாலோவை தட்டி விட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள். அடுத்து வர்ற வீடியோவில் உங்களோட ஸ்டோரியை சொல்கிறேன். நம்ம கவின் அப்படிங்கிற அந்த அண்ணன் வந்து கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே வாட்ச்மேன் வேலை தான் பார்த்துக்கிட்டு வராரு. அவருக்கு ஒரு 39-40 வயசு இருக்கும். அவர் ஆல்ரெடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல சம்பளம் வந்து 15,000 தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் ஐடி பார்க்குக்கு வந்து 25,000 சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சு அவர் சம்பளம் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்குனாட்டி அங்கேருந்து இங்கே இந்த ஐடி பார்க்குக்கு வேலைக்கு போய் சேர்றாரு. சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு அன்டில் அந்த சம்பவம் நடக்கிற வரைய. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு சேருக்கிட்ட உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருந்த அவர் சடனாக ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. லிஃப்ட்டு ஓப்பன் ஆகுது. அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஐடி பார்க்கில் மொத்தமாகவே 12 மாடி தான் இருக்குது. லிஃப்ட்டு ஓப்பன் ஆகி 5 செகண்ட் அப்படியே நிற்கிது. அது ஆட்டோமேட்டிக் டோர் அப்படின்றத நாட்டி சடனாக யாருமே இல்லை அப்படின்னா உடனே மூடிடும். பட் ஆனால் அந்த லிஃப்ட் டோரு மூடவே இல்லை, அப்படியே ஓப்பன்லேயே இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணேன், மேபி ஸ்லோ ப்ராசஸாக இருக்கலாம், மெதுவாக மூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் அது மூடவே இல்லை. நான் பக்கத்தில் போனேன், உள்ளே யாராக இருக்காங்களா அப்படின்னு பார்க்க யாருமே இல்லை. லிஃப்ட்டும் ஓப்பன்லேயே இருந்துச்சு. சரி நம்ம க்ளோஸ் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டன் அமுக்குனேன். லிஃப்ட்டு க்ளோஸே ஆகலை. என்னடா இது க்ளோஸ் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தடவை அமுக்குனதுக்கப்புறம் க்ளோஸ் ஆச்சு. நான் அப்போ அதை கேஷுவலாக எடுத்து விட்டுட்டேன். சரி இப்படி ஏதாவது இஷ்யூ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த லிஃப்ட்டு சடனாக மேலே போச்சு. போன லிஃப்ட்டு மறுபடியும் ரிட்டன் கீழே வந்துச்சு. கீழே யாருமே லிஃப்ட் அமுக்கலை, மேலே யாருமே அமுக்கலை. என்னடா இது லிஃப்ட்டு தானா மேலே போகுது கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்னைக்கு லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. சரி பெருசாக எடுத்துக்காம நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அங்கே காலையில் வேலை பார்க்குற வாட்ச்மேன்ஸ் அப்புறம் மற்ற ஆள்கிட்டலாம் பேசினதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அந்த ஐடி பார்க்கில் மொத்தமாக 13 மாடி இருக்கிறதாகவும் 13வது மாடி சரியாக இன்னும் ஒர்க்கு முடியலை, அங்கே லிஃப்டில் இன்னும் வைக்கலை அப்படின்றதையும் சொன்னாங்க. இதெல்லாம் நான் கேட்டதுக்கப்புறம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்களா எதார்த்தம் பேசிகிட்டு இருக்கல இன்னொன்று சொன்னாங்க. அந்த கெட்டிக்கிட்டு இருக்க அந்த மாடியில் ஒரு பொண்ணு இறந்து போயிடுச்சு சூசைட் பண்ணி அப்படின்னு. இதை கேட்டோன்னே எனக்கு லைட்டாக பக்கன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து நைட்டு அதே மாதிரி அந்த லிஃப்ட்டு வந்துச்சு, ஓப்பன் ஆச்சு, க்ளோஸ் ஆகவே இல்லை. நான் அப்போயே பக்கத்தில் போனேன். பக்கத்தில் போனாலும் க்ளோஸே ஆகலை. சரி என்ன தான் மேலே இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி லிஃப்ட்டுக்குள்ளே போய் லாஸ்ட்டு 12வது ஃப்ளோருக்கு மேலே போனேன். போனதுக்கப்புறம் லிஃப்ட்டு திறக்கவே இல்லை. எனக்கு அப்போயே பயமாயிடுச்சு, என்னடா லிஃப்ட் ஓப்பன் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி கீழே அமுக்கிறேன். கீழேயும் போகலை. லிஃப்ட்டு 12வது ஃப்ளோரில் அப்படி நின்றுச்சு. நின்றுக்கிட்டு இருந்த அந்த லிஃப்ட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமாக நானும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். ஒரு 20 நிமிஷம் கழித்து தான் அந்த டோர் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனவுடனே வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் லெஃப்ட் சைடு கார்னர் ஒரு எட்ஜில் ஒரே ஒரு உமன், ஒரே ஒரு பெண்ணு மட்டும் நிற்கிற மாதிரி எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு பயமாயிருச்சு. விறுவிறுன்னு லிஃப்ட்டில் போகலாம் பார்த்தா லிஃப்ட்டு சடனாக எங்கே நின்றுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படியிலே 12 மாடி இறங்கி பதட்டத்தோடு ஓடி வந்து கீழே நின்றுட்டேன். கீழே நின்றதுக்கப்புறமும் நான் கீழே போய் அந்த சேரில் உட்காந்த உடனே சடனாக ஒரு சவுண்டு. என்ன சவுண்ட்னா லிஃப்ட்டு ஓப்பன் ஆகுது. லிஃப்ட்டு கீழே வந்துருச்சு, ஓப்பன் ஆகுது. எனக்கு அப்போயே பயமாக இருந்துச்சு, என்னடா இது இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டு பக்கத்தில் போய் பார்த்தேன், யாருமே இல்லை. எனக்கு அதுக்கப்புறம் நிறையா சம்பவம் நடந்துச்சு. இதனாலேயே நான் அந்த வேலையை விட்டுட்டு அதுக்கு அடுத்து ஒரு
ஒரு வாரத்திலே ஓடியே போயிட்டேன், இந்த வேலையை வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஏதாவது ஹாரராக, த்ரில்லராக, மிஸ்டீரியஸாக ஏதாவது சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லையா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஒரு ஃபாலோ தட்டி விட்டு அதில் சொல்லுங்கள். அடுத்த வர வீடியோவில் உங்களோட ஸ்டோரியை சொல்கிறேன்.